சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது 117 தொகுதிகளில் விஜய் போட்டியிடுகிறாராம். மேலும் அதிமுகவுடன் களம் இறங்கப் போவதாக தற்போது தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. அது என்ன விஷயம் என்பதை இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதாவது 2026 சட்டசபை தேர்தலில் காரைக்குடி தொகுதியில் தாவேகா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிச்சுட்டு வருதாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில 116 தொகுதிகளிலும் விஜய்க்கான வெற்றி வாய்ப்பு அதிகரிக்க தொடங்கிடுச்சு. மேலும் காரைக்குடி தொகுதி எப்போதும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்படுவதால் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒதுக்க வாய்ப்பு உள்ளதா சொல்லப்படுது. இதனால் தாவேகா நிர்வாகி மருத்துவர் பிரபு இளைஞர்களின் ஆதரவோடு மிக பெரும் சவால் அளிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுது. தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 6 மாதங்கள் மட்டுமே உள்ளும் நிலையில் ஒவ்வொரு கட்சியின் அத்தனை தொகுதிகளிலும் தீவிரமாக தேர்தல் பணிகளை மேற்கொண்டு வராங்க. ஏற்கனவே திமுக தரப்பில் வேட்பாளர் தேர்வு வரை கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்ட நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணத்தின் போதே கிட்டத்தட்ட வேட்பாளர்களை அறிமுகம் செய்துவிட்டார் என்று சொல்லலாம். இன்னும் சில கட்சிகளோட கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வரும் சூழலில் அரசியல் கட்சிகள் மக்களிடையே தேர்தல் கருத்து கணிப்புகளையும் எடுக்க தொடங்கியிருக்காங்க. திமுக தரப்பில் பென் நிறுவனம் மூலமாக ஒவ்வொரு மாதமும் கருத்து கணிப்புகள் எடுக்கப்பட்டு வருது. அதே போல் அதிமுக தரப்பில் ஐவிடி விங் மூலமாக கருத்து கணிப்புகள் எடுக்கப்படுது. இந்த தேர்தலை பொறுத்தவரை புதிதாக களத்திற்கு வரும் தாவேகா பிரிக்கும் வாக்குகளில் இரு பெரிய கட்சிகளும் மிக பெரும் பாதிப்பை சந்திக்க உள்ளதாக சொல்லப்படுது. ஆனாலும் அதிமுக தரப்பில் இருந்து அதாவது பாஜக எப்படியாச்சும் டிவிகேவை தங்கள் பக்கம் இழுத்து ஒரு பெரிய கூட்டணியாக உருவாகணும் என பிளான் செஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. மேலும் கிட்டத்தட்ட 117 தொகுதிகளுக்கு மேலே தாவேகாவுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கிறதா சொல்லப்படுது. தாவேகா தலைவர் விஜய் எந்த தொகுதியில் போட்டியிடுகிறார் என்பது மிக பெரும் எதிர்பார்ப்பாக இருந்தாலும் காரைக்குடி தொகுதியில் தாவேகா மிக வேகமாக வளர்ந்து வருவதாக பார்க்கப்படுது. காரைக்குடி தொகுதியை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியே அதிக அளவில் வென்றிருக்கு. இதுவரை 5 முறை காங்கிரஸ் வேட்பாளர்கள் வென்றிருக்காங்க. ஆனால் இம்முறை காங்கிரஸ் கட்சிக்கே அந்த தொகுதி திமுக கூட்டணியில் ஒதுக்கப்படும் என்று தெரியுது. இந்த தொகுதியில் சிட்டிங் எம்எல்ஏவான மாங்குடி மற்றும் KR ராமசாமி இடையில் ஒருவருக்கொருவர் போட்டியிட வாய்ப்பு உள்ளதாக தெரியுது. அதே போல் அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்படலாம் என சொல்லப்படுது. ராஜா போட்டியிட விரும்பவில்லை என்றால் வேறு ஒருவருக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம். கடந்த தேர்தலில் அமமுக மற்றும் நாதக ஆகிய கட்சிகளின் வேட்பாளர்கள் கணிசமான வாக்குகளை பெற்றாங்க. இந்த முறை அந்த வாக்குகளை தாவேகா அள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுது. ஏனென்றால் தாவேகா மாவட்ட செயலாளர் மருத்துவர் பிரபு தீவிரமாக பணியாற்றிட்டு வராரு. மருத்துவமனை, பெட்ரோல் பங்க் உள்ளிட்ட தொழில்களை செய்து வருவதனால அவருக்கு மக்கள் மத்தியில் நல்ல செல்வாக்கு இருக்குது. அதே போல் காரைக்குடியில் பெரும்பான்மையாக இருக்கும் முக்குலத்தோர் சமூகத்தை சேர்ந்த இளைஞர்களின் ஆதரவும் உள்ளூர் தொடர்புகளையும் வைத்து பார்க்கும்போது திமுக கூட்டணி வேட்பாளருக்கு மிக பெரும் சவாலாக பிரபு இருப்பார் என்று சொல்லப்படுது. இதனால் கண்டிப்பாக திமுக ஆட்சிக்கு மிக பெரும் பின்னடைவு ஏற்படும் என சொல்லப்படுது.